வணக்கம் நண்பர்களே, முக்கிய அப்டேட்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அதில் கவனத்தை செலுத்தாமல் அண்ணாமலையை எப்படியாவது டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழு கவனத்தை தமிழக பாஜக செலுத்திக்கிருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த நந்தினி ஆனந்தன் அப்படிங்கிற கும்பல் இருக்குல்ல, மோடியை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறானுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க இந்த ஆனந்தன் நந்தினி அப்படிங்கிறவங்க. என்ன காரணம்னு கேட்டால், புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்கல்ல, அது தேர்தலுக்காக மோடி தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்நேரம் தமிழக பாஜக இந்த ஆனந்தனையும் நந்தினியையும் உள்ளே தூக்கி வச்சுருக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சுருக்கணும். ஆனால் தமிழக பாஜக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்த மாதிரி தெரியலை. இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, டைரக்டர் அமீர் இருக்கார்ல, அவர் செய்தியாளர்கள்ட்ட ஒரு விஷயம் பேசுகிறாரு. பிரதமர் மோடியை சிஎம் விஜய் டெல்லியில் சந்தித்து சில கோரிக்கை அடங்கிய மனு கொடுத்தாருல, அதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அரசு நிகழ்ச்சிகளில். இப்போ கவர்னர் ஒரு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துகிறாரு அப்படின்னா வந்தே மாதரம், தேசிய கீதம், அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து இந்த ஆர்டரில் இசைக்கப்படுது. அப்படி இல்லாமல் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படணும் அப்படின்னு பிரதமர் மோடி கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு சிஎம் விஜய். 4 கோரிக்கை, அதில் 1 இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பற்றிய கோரிக்கை. இதுக்கு டைரக்டர் அமீர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அவன் யார் ஒப்புதல் அளிக்கிறதுக்கு? வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டரை. தமிழக பாஜக என்ன பண்ணுது? அண்ணாமலைக்கு எதிராக மட்டும் பதிவுகள் போடுறதுல இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்களே, அதில் ஒரு 10% தீவிரத்தை இது மாதிரியான விஷயத்துலையும் காட்டுங்க அப்படின்னு தேசியவாதிகள் தமிழக பாஜகவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. அடுத்தது, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போது ஹைகோர்ட்டுடைய இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டிவிகே அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. வருஷத்தில் ஒரு நாள் கார்த்திகை, வருஷத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணுது டிஎம்கே டிவிகே? கடந்த டிஎம்கே ஆட்சியில் பிரச்சனை பண்ணி அதை நடக்க விடாமல் தடுத்துச்சு. இப்போ டிவிகே ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்கு. இதிலிருந்து டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படிங்கிறது நிரூபணமாகுது பாருங்க அப்படின்னு பாஜக கேடர்ஸு, அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்தவங்களாம் பதிவுகள் போடுறாங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேபினெட் ரீசஃபில் அப்படின்னு தகவல்கள் வருது. ஜூன் மாதம் 2வது வாரத்திலேயே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் நீட் மறுதேர்வில் மொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஃபோக்கஸாக இருந்ததுனால கேபினெட் ரீசஃபில் நடக்கலை. இப்போ நீட் மறுதேர்வு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு அதெல்லாம் கிடையாது. டெலிகிராமை பேன் பண்ணியிருந்தாங்களே, அந்த தடையையும் நீக்கிட்டாங்க. இப்போது மத்திய அமைச்சரவை மாற்றம் பற்றி பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மத்திய இணை அமைச்சராக இருந்த குரியன் அவர்கள், கேரளாவை சேர்ந்தவர், அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ராஜ்யசபா எம்பியாக அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கலை. அதனையொட்டி அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு குரியன் அவர்கள். அடுத்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஜான் பாண்டியன் விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏலேருந்து விலகுறோன்னு சொல்லிட்டாங்களா, இப்போது அந்த வரிசையில் ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏலேருந்து விலகியிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.